உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இது பாருங்க, நீங்க மயங்கி இருந்தீங்களா தான் நான் இந்த ஐடியாவை கொடுத்தேன். தப்பா இருந்தா என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ் மேடம். சிரிச்சிடுச்சு. இல்ல, புத்திசாலித்தனமா தசாவதானியோட ரத்தத்தை தெளிச்சு என்னை எழுப்பியிருக்கீங்க. ஆமா, எதுக்காக இப்ப இங்க வந்தீங்க? அதுவா, கீழே ராணிக்கு வளகாப்பு பண்ற விஷயமா எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. அது சொல்லதான் வந்தோம். அது எனக்கு தெரியும். ஆனா அந்த வளகாப்பு கண்டிப்பா நடக்கும். என்ன நீ இப்படி சொல்ற? நீ எப்படியாவது வளகாப்ப நடக்க விடாம தடுத்து அந்த ராணியை கொல்லுவனை நினைச்சதுன்னு உன்கிட்ட வந்து சொல்றோம். நீ என்னடானா வளகாப்ப நடக்கும்னு சொல்றியே? மொத்தவங்களுக்கு தான் அது வளகாப்பு. அந்த ராணிய பொறுத்த வரைக்கும் இதுதான் அவளுக்கு நடக்க போற கருமாதி. இவங்க என்ன சொல்ல வராங்க? நீ என்ன சொல்ற? அது எப்படி நடக்கும்? சொல்றேன். நடந்தது எல்லாத்தையும் இவங்க கிட்ட சொன்னா ரொம்ப பயந்துருவாங்க. அத்தைய ராணி ஆண்ட சொன்னா புத்திசாலித்தனமா அடுத்த பிரச்சனை வராம இருக்க ஏதாச்சும் செய்வா. அதனால இவங்களாண்ட வேற எதையாவது சொல்லி சமாளிப்போம். என்னம்மா யோசிக்கிற? எங்க ஏரியாவுல பொங்கல் பரிசு டோக்கன் தராங்கன்னு சொன்னாங்க. அதான் அத வாங்கி வச்சுட்டு வரலான்னு போயிருந்தேன். அப்படியாம்மா? சரி சரி, நல்ல வேளை சரியான நேரத்துக்கு வந்துட்ட. என்னங்க ஐயா, என்ன விஷயம்? நம்ம ராணிக்கு இது 5வது மாசம்மா. அதனால அவளுக்கு வளகாப்பு பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். அப்படிங்களா? எங்கம்மா பண்றீங்க? நம்ம வீட்லயே வைக்கணும்னு முடிவா பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. ஐயா, அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அதான் நானு, வளரு, தர்சினி எல்லாரும் இருக்கோம்ல. ராணிக்கு புச்சதா செஞ்சு அசத்தி போடலாம். வளகாப்புன்னா ஒத்தப்படையில தான் விதவிதமா சாப்பாடு செய்வாங்க. 5 வகையான சாப்பாடு, 7 வகையான சாப்பாடு, 9 வகையான சாப்பாடு, 11 வகையான சாப்பாடுன்னு செய்வாங்க. ஐயோ, எவ்வளவு சாதம் பண்ணணும்னு சொல்லுங்க, சூப்பரா பண்ணிரலாம். இங்க பாருங்க, 11 வகையான சாப்பாடு செஞ்சிருங்க. அதான் கரெக்டா இருக்கும். என் பேரன் ராணி மேல எவ்வளவு உயிரை வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? அது ஏன் தெரியுமா அஞ்சல? என் பேரை என்ன மாதிரியே. போதும் போதும் சும்மா. அக்கா, அந்த 11 வகையான சாப்பாடு என்னன்னு சொல்லுங்க. என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? சக்கரை பொங்கல், புளியோதரை, லெமன் சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், தக்காளி சாதம், வெஜ் புலாவு, வெண்பொங்கல், கல்கண்டு சாதம், தயிர் சாதம், கூட்டு, துவையல், வடகம், மோர் மிளகா, ஊறுகான்னு 11 வகையா ஒத்த படையில செஞ்சு அசத்தி போடுறேன். நல்ல திவ்யமான சாப்பாடுன்னு சொல்லு. கழுதைக்கு பேரு முத்து மாலையா. அது ராணியோட வளகாப்பு சாப்பாடு இல்ல, அவ கடைசியா சாப்பிட போற பிண்ட சாப்பாடு. ஆமாங்கா, இந்த தடவை எப்படியும் ராணியால தப்பிக்கவே முடியாது. நாம எல்லாரும் அந்த ஒரு விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம காத்திருப்புக்கு நாளைக்கு தான் ஒரு விடையே கிடைக்க போகுது. சித்தார்த்த சொல்லிட்டான், அப்புறம் என்ன, அவன் ஆசைய மொத்தமா நிறைவேற்றிடுவோம். சரிங்க. இத்தனை நாள் நாம பிரச்சனைக்கு பின்னாடியே ஓடிட்டு இருந்தோம். இந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனா இருக்க போகுது. ஆமா தாத்தா, நிச்சயமா ராணிக்கு ஒரு நல்ல சேஞ்சா இருக்கும். பாவம் ராணி ரொம்பவே கஷ்டப்பட்டா. ஆமா, விழாவோட நாயகி எங்க? அக்கா, ராணி மேல ரூம்ல இருக்கா. சரி சரி, நான் போய் ராணியை பாத்துட்டு வந்துடுறேன். சரி சரிங்க. போமா. தா ஒத்தே, உன்னைய பார்த்த பிறகுதான் எனக்கு உசுரே வந்துச்சு. அதான் கோயிலுக்கு போய் மனசார வேண்டிக்கின்னு வந்தேன். ராணி, எனக்கு ரொம்ப பயமாகுதுடி. இந்த வீட்டுக்குள்ளார என்னடாமோ நண்டுகுனுக்குது. நாளைக்கு வேற உனக்கு வளகாப்பு வைக்கணும்னு கீழே எல்லாரும் பேசினுக்குறாங்க. எதுக்கும் நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்கறானியே. இத சொல்லிட்டு போலான்னுதான் நானே இங்க வந்தேன். இப்ப நான் உன்னாண்ட சொன்ன விஷயம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்க, ரொம்ப பயந்துருவாங்க. அது மட்டும் இல்ல, தாடிக்காரனால இத தாங்கிக்கவே முடியாது.
அதுக்கோசரம் தான் நான் எல்லாரும் கீழே இருக்க சொல்ல தனியா இங்க மேல வந்து உன்ட்ட சொல்லிக்கினேன். நல்ல காரியம் பண்ணக்கா. இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேணாம். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் பயப்படாத. அது மட்டும் இல்ல, உன் மூஞ்சி மாறினாலே தாடிகார அதை கண்டுபிடிச்சு தூண்டி துருவி கேள்வி கேட்பான். அதனால நீ எப்பவும் போல இரு, சரியா? சரி ராணி. ஆனா நீ மட்டும் உஷாரா இருந்துக்கோ. அது என்னன்னே தெரியலடி. அது அப்படியே அச்சு அசல ஒன்ன மாதிரியே இருந்துச்சுன்னா பாத்துக்கிய. சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். சார், சட்டத்தை பொறுத்த வரைக்கும் எவிடன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொலையை இவங்க தான் பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருந்தாலும் அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்ட எந்த ப்ரூஃபுமே இல்லனா அவங்க இந்த கேஸ்ல இருந்து ஈஸியா தப்பிச்சிருவாங்க. அதனால முதல்ல அவங்களுக்கு எதிரான ஆதாரங்களை நாம ரெடி பண்ணணும். மேடம், அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்றேன். அவங்கள யாராவது ஒருத்தர் அப்ரூவரா மாதிரி வாக்குமூலம் கொடுக்கணும். இல்லனா போலீஸ் ஸ்டைல்ல விசாரிச்சு உண்மைய வாக்குமூலமா வாங்கணும். மேடம், அதுக்கான வேலையை நான் பாக்குறேன். நான் மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். வச்சிடுறேன். ஓடுங்கடா முட்டி. சரி சார். போட்டுட்டோம். என்னங்கய்யா ஸ்கூல் பசங்க மாதிரி முட்டி போட வச்சிருக்கீங்க? எந்த ஸ்கூல்லயாவது நீங்க ஹெட் மாஸ்டரா வேலை பாத்தீங்களா? வாயை மூடுறா. சார் 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 விட்டுருங்க சார், போயிடுறோம் சார். பொம்மியை எப்படி கொலை பண்ணீங்க? பொம்மியா? பொம்மியா? யார் அந்த பொம்மி? எங்களுக்கு தெரியாது. ஏய் சார், பொம்மின்னு எங்களுக்கு யாரையுமே தெரியாது சார். அம்மா. சார் 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 சொல்லிடுறோம் சார். சொல்லிடுறோம் சார். சொல்லிடுறோம் சார். எல்லாத்தையும் சொல்லிடுறோம் சார். சொல்லுங்க. ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லிடுறோம் சார். எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிடுறோம். நானு, மனு, சாவித்ரி அக்கா, நேத்ரா, தவமணி, இவங்க எல்லாருமா. அப்புறம் தமனாவை மறந்துட்ட பாருங்க. தமனாவை நோட் பண்ணிக்கங்க. எல்லாரும் ஒரு காட்டுக்கு பொம்மையை வர வச்சு அவளை சுத்தி நாங்க நின்னு எங்க கையில கத்திய வச்சுக்கிட்டு அவளை சதக்கு சதக்குன்னு இந்த கையால தான் சார் அவளை குத்துனோம். ஆமா சார், என் மாமா சொன்ன மாதிரி முதல்ல என் மாமா தான் குத்துனாரு. அதுக்கப்புறம் அவர் சொன்ன வரிசையில எல்லாரும் குத்துனாங்களா, கடைசியா எங்க அம்மா குத்துனாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா தான் நான் குத்துனேன். கொஞ்சமா உயிர் இருந்தது. ஒரு பெரிய கட்டையை எடுத்து அவ கழுத்துல வச்சு அவ தொண்டை குழாய உடைச்சு நான் தான் சார் பண்ணேன். பண்ணிச்சிருக்க. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் சொல்லிட்டோம் சார். நாங்க தான் சொல்லிட்டோம் சார். எந்திரிக்க. எந்திரி. ரெண்டு பேரும் திரும்பி பார்க்காம ஓடுங்கடா. ஐயா, ஓடுங்கடா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.